உங்களுக்கு தேர்தல்ங்கிறது ஒரு விளையாட்டா இருக்கும். நீ இன்னும் தெரிஞ்சலையா? சும்மா ஒரு நல்ல உடை உடுத்திக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இது ஏன் உடம்பு ஏன் ட்ரெஸ் உனக்கு எங்க மேல எரியுது உள்ள போய் விரல்ல மைய பூசிக்கிட்டு வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிற தேர்தல். அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதுக்கப்புறம் தேர்தல் கொண்டாட்டம் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கொண்டாடுறீங்க, அப்புறம் அவங்க வேலையை பாக்குறாங்க, நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க. இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இது எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாக்கு, எதுக்கு தேர்தல்? நீதாடா எங்க கிட்ட பொறுக்க வந்த, இந்தாடா அவன் துட்டு. இத கூட பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. மணல் திருடுற வேலை இருக்கு, சாராங்காச்சுற வேலை இருக்குது, சாராங்காச்சுற வேலை இருக்குது. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வேலையில இருக்காங்க எல்லாரும். மக்களுக்கு எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. மக்களாக நீங்களும் ஊமையாவே இருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. அடுத்த முறையாவது தெரிஞ்சுங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுலையும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. எதுக்கு? அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக, மருத்துவ செலவுக்காக, ஏதோ ஒரு சேமிப்புக்காக. இதெல்லாம் நல்ல அரசாங்கம் இருந்தா அதெல்லாம் எதுவும் பாதி கஷ்டம் குறைஞ்சு போயிடும். அதை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு தெரியலையே இது வரைக்கும். உன்ன தெரியும்டா. இந்த பாதையை ஒரு வழிய பாதையை மாத்துங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு வாய் இருக்குல்ல, அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றீங்க? குரங்கு கட்ச கொய்யாகா மாதிரி ஒரு மூஞ்சி, இது நம்ம மூஞ்ச சொல்லுது. முதல்ல போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? நமக்கு வாய் இருந்தாதான் பழிச்சுக்கும். உங்களோட பிள்ளைகளும் இல்லட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமை ஆகி செத்தே போயிடும். மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க போரிக்கு பசங்க. எனக்கு இது அவசியமற்ற ஒன்று. ஆமா உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல. இந்த வெயில்ல நான் வந்து நின்னு உங்ககிட்ட ஓட்டு கேட்டா மறுபடியும் நான் நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன். டேய் உனக்கு வெக்கமே இல்லையா? மறுபடியும் நான் நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நன்றி சுதாரண ஜெயிச்சிட்டீங்க போல. பரவாயில்லையே, ஆளு மாங்காம இருக்கீங்க, ஜெயிச்சிட்டார் போலயே. இங்க ரமேஷ் இதே தொகுதிக்கு தான் ஜெயிச்சிட்டாரு. அவன் ஜெயிச்சா நான் தோத்துட்டேன். தோத்ததுக்கு தான்டா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. தோத்ததுக்கு இந்த லூசு பேலாச்சு போஸ்டர் அடிப்பான். இனிமேலாவது மாறும். எனக்கு இந்த கடலூர் மாவட்டத்துல பிறந்தது அவமானமா இருக்கு. வீட்டுல மூட்டை பூச்சி படுத்திருக்கா வச்சிருக்கேன். ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு சரியா போயிடும். ஐயோ செத்துருவனே சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். 17 எம்பிக்களை தேர்ந்தெடுத்தீங்க, ஒரு ஆள் உருப்படியா தேர்ந்தெடுத்தீங்களா அது வரைக்கும்? அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமேலாவது உங்க கையில இருக்கிற வாக்க கவனமா பயன்படுத்துங்க. ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க. சாலையில உடற்பயிற்சிக்காக காலையில நடந்து போகும்போது என்ன தொடர்ந்து மக்கள் கேட்கறது வந்து எனக்கு முன்பின் தெரியாதவங்க தான் அவங்க. சார் தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு வேணாம், இந்த அரசியலை விட்டுருங்க. நீங்க எப்படி ஒரு படத்தை எடுக்கிறவரு, எவ்வளவு நல்ல மனுஷன். அவன் சொன்னானா இல்ல அவன் சொன்ன சாக்கில நீ சொல்றியா? நீங்க இந்த அரசியலுக்குள்ள போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. உங்க வயிற்றுல தான் நான் இங்க போய் சேர்ந்தேன். அழுகாதரா வேணாண்டா வீரா. சரி நான் வந்துடுறேன். அப்ப இது சரி பண்றது யாரு? ஒரு பண்ண வேணாம், சரி எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்பட்டு தூங்குங்க. இல்ல, அதுக்கு அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடைய நம்ம சரி பண்ணலன்னா ஒரு கட்டத்துல நம்மளே அதை சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன இருக்கும்? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சாத்திட்டு அப்படி ஓரம் ஒண்ணு போ. வெற்றி தோல்வியெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் தோற்கடிக்கப்பட்ட பூமி தான் இது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. மக்கள் அன்னைக்கு அப்ப தோற்கடிச்சாங்களே தவிர அதன் பிறகு வருதுனாங்க. அந்த நிலை வரும். அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. தமிழ்நாட்டுல 40-40 வாக்களிச்சிருக்காங்கல்ல. ஏன்னா போன முறை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 38 பேரும் ஒன்னும் பண்ணி கிடைக்கல. இப்ப மறுபடியும் அந்த 40 பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது இந்த தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் விடும்? ஏற்கனவே 5 வருஷமா எந்த திட்டங்களும் மத்திய அரசால செயல்படுத்த முடியல. அவங்க மட்டும் அறுக்கிறவளை எடுத்து அப்படியே அறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அறுத்து அப்படியே குமிச்சு போட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும்? வெளிநடப்பு நடக்கும். அதுக்காக தான் நீங்க வந்து அனுப்பி வச்சிருக்கீங்க எல்லாரையும். ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. 40 எம்பி பிரேக் மாதிரி
ஜனநாயகத்துல எதிர்க்கட்சியும் முக்கியமானதுங்கிற கருத்தே இன்னும் நம்ம மக்களுக்கு பதியல. ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சியை மட்டுமே கொண்டாடுகிற அடிமை மனோபாவம் இருக்கு. எதிர்க்கட்சிகளும் தேவை என்கிற ஒரு அழகான விஷயத்தை இந்த காலம் நமக்கு பாடமாக போட்டி. நல்லா சொன்னீங்க. கரெக்ட். அது பிரேக் வேணும். அந்த பிரேக் பவர்ஃபுல்லா பிடிக்கணும். இல்லாட்டி வண்டியில் நீங்க போக முடியாது. கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். மச்சி நிதிஷ் வராண்டா. நிதிஷா எங்க ஒரு ஆக்டிங்க போடுவான். நிதிஷா எப்படி பாருக்க? நல்லா இல்ல, கைய விடு. ஜண்டா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. வணக்கம்டா புட்டி. வணக்கம் மாமா. சும்மா தாண்டா வந்தேன். அந்த பயம் இருக்கணும்டா. இவனுக்கு வந்த வாழ்ல பாத்தியா? வணக்கம். யார் எப்படியோ என்னுடைய மக்களை நான் விட்டுட்டு போக முடியாது. போடா எச்ச புரைக்கு நாய. என்னுடைய மண்ணு முக்கியம், என் மக்கள் முக்கியம். நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கை இங்கதான். அடிவாங்காம போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறிய போயிருந்தா. ஒரு பக்கம் சினிமா எடுத்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கானதுதான். நான் பண்ற அரசியல் உங்களுக்கானதுதான். தயவு செஞ்சு இந்த மண் குடிகாரர்களுடைய நாடாகவும் போதைப் பொருள் விற்கிற அதிகமா புழங்குற ஒரு மாநிலமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. யார சொல்றான்? என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்பவுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. இதெல்லாம் வெள்ளப்ப சொல்லு சிரிப்பாங்க. பாருங்க 2026க்கு பிறகு பாருங்க ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்க செயல்படுறோம். ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு இருப்பாங்க. என்ன மதிச்சு என் மேல் நம்பிக்கை வச்சு இவன் நல்லது செய்வான் வாக்களிச்சுங்க பாருங்க. அந்த மக்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது மக்கள் விருப்பம். உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அவங்கள நீங்க அவமானப்படுத்தலாமா? இதனால தான் அவங்க உங்களுக்கு வாக்களிக்கல. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. தான் வெற்றி பெறல அப்படின்னா வாக்களித்த வாக்காளர்களை திட்டுவதற்கு இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கா? பொது இடங்கள்ல பொதுமக்களை அநாகரிகமான முறையில திட்டும் இவர் மீது அரசும் நடவடிக்கை எடுக்கணும், அதே சமயத்துல கட்சியும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. கேஆர்டிஎஸ் அப்படிங்கிறவர் ஐயா தங்கர்பச்சான் அவர்களே, கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கிற மரியாதையும் போய்விடும் போல இருக்கு உங்களுடைய பேச்சு. காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். 60 வயது தாண்டி இருக்கும் நீங்கள் 40 வயது 50 வயதிலேயே அரசியல் மாற்றத்தை கொண்டு வராம இயக்குனர் பணி நிறைவடையும் போது உங்களுடைய ஓய்வு காலங்களில் அரசியல் பேசாதீர்கள். நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. கோயம்புத்தூர்ல துரோகம் நடந்துருச்சு. திருப்பத்தூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி. அங்கெல்லாம் நம்ம ஓட்ட வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க ஓட்டு நமக்கு எங்கேயுமே விழல. நம்ம ஐயாவை கட்டி புடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசி உங்க படத்தை வாழ்க்கை வரலாறா எடுக்கணும்னு ஐஸ் வச்சு நமக்கே படம் காட்டிட்டாங்க. நம்ம மாநில கட்சின்ற அந்தஸ்தை இழந்துட்டோம். இனிமே அந்த மாங்காய் நமக்கு கிடைக்காது. அதனால வர 2026ல நம்ம ஐயா சிஎம், நான் துணை சிஎம், நீங்க துணை சிஎம், நீ துணைக்கு துணை சிஎம், நான் துணைக்கு துணை சிஎம், நீங்க துணைக்கு துணைக்கு துணை சிஎம், நீங்க துணைக்கு துணைக்கு துணை சிஎம். ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாடா கட்டிட்டே போயிட்டு இருப்ப. மத்திய அரசு ரீசெண்டா எம்பிக்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஆல் ஓவர் இந்தியால கடைசி இடத்தை பிடிச்சி சாதனை படிச்சிருக்காரு நம்ம ஆப்சென்ட் அன்புமணி. குறிப்பா இந்த கூட்டத்தொடர்ல மிக முக்கிய மசோதாக்களான சிட்ஃபண்ட் மசோதா, திருநங்கை மசோதா, வாடகத்தாய் மசோதா, குடியுரிமை திருத்த மசோதா அப்படின்னு மிக முக்கியமான மசோதாக்கள் மேல கடுமையான விவாதம் நடந்துச்சு. இந்த எந்த விவாதத்திலையும் மிஸ்டர் அன்புமணி கலந்துக்கவே இல்லை. மிஸ்டர் அன்புமணி, இந்த மாதிரி நீங்க ஓட்டு வாங்கிக்கிட்டு வேலை வெட்டிக்கே போகாம வீட்லயே கிடந்ததாலதான் தர்மபுரி மக்கள் உங்களையும் உங்க நைனாவையும் மொத்தமா வீட்லயே உட்கார வச்சுட்டாங்க. ராஜ்யசபா எம்பி ஆனது எதுக்கு சார்? வீட்டுல படுத்து கிடக்கவா, இல்ல கூட்டணி தர்மத்துக்காக முட்டு கொடுக்க மட்டுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.